வெல்கம் பேக் கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா PyCharm இன்ஸ்டாலேஷன் இப்படி 2 மினிட்ஸில் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல உங்களுக்கு ஐடியலி பைத்தன் தேவைப்படும். ஸோ ப்ரௌசரில் போய்ட்டு ஐடியலி பைத்தன் டைப் பண்ணிவிட்டு முதல்ல ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விண்டோஸ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான பைத்தான் வெர்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பைத்தான் 3.7.4 வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கஸ்டம் இன்ஸ்டாலேஷனில் போய்ட்டு இருக்க செக் பாக்ஸ்லாம் இதில் இருக்க மாதிரி டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி எந்த ஃபோல்டர் வேணும் அப்படின்றது வந்து ப்ரௌஸ் ஆப்ஷன்லேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் டைம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ எப்படி இந்த இன்ஸ்டாலேஷனில் வந்து கரெக்டாக பண்ணுறது எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து அண்டு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஈஸியாக பண்ணுறதுன்றதை நான் போட்டிருந்தேன். ஸோ அதை பார்க்கணுன்னா மேலே ஐ பட்டனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் வேரியபிளாக எப்படி செக் பண்ணுறது, என்விரான்மெண்டல் வேரியபிள்னா என்னன்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ தான் நம்ம வந்து மெயின் மேட்ரிக்கே போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா PyCharm டவுன்லோடுன்றது வந்து உங்கள் ப்ரௌசரில் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் முதல்ல வர அஃபிஷியல் லிங்கை கிளிக் பண்ணிக்கிட்டு உள்ளே போங்க. ஸோ உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் ஆர் கம்யூனிட்டி அப்படி 2 இது காட்டும். ஸோ ரெண்டுத்தில் வந்து நீங்கள் வந்து கம்யூனிட்டி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன் கம்யூனிட்டின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வந்து ஓப்பன் சோர்ஸ், அதாவது ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் நீங்கள் ப்ரொஃபஷனல் செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு பெய்ட் வெர்ஷன், நீங்கள் ஆனுவலாக ஒரு சம் கட்டுற மாதிரியாக இருக்கும். ஸோ ஒரு பிகினியராக இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்யூனிட்டின்றது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஆஃப்டர் டவுன்லோட் நீங்கள் வந்து ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ப்ரௌசர் இது வந்து மினிமைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், இனிஷியலைஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அது லோட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோஸில் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌஸ் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ட்ரைவும் அண்ட் ஃபோல்டரும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகணுன்றது. நெக்ஸ்ட்டு 64 பிட் இருந்தால் அந்த 64 பிட் லான்ச்சர்னு கொடுத்துக்கோங்க. .py கொடுத்துக்கோங்க. ஆட் ஓப்பன் ஃபோல்டர் ஆஸ் ப்ராஜெக்ட் அதில் எல்லாத்தையும் வந்து நீங்கள் செக் பாக்ஸ்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ராக்ட் கொடுங்க. ஸோ அது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீபூட் நோ அப்படின்றத நீங்கள் கொடுங்க. ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. உங்கள் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ரீபூட் ஆகும், அதாவது ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் ரீஸ்டார்ட் ஆகிட்ட அப்புறம் தான் திருப்பி ஓப்பன் ஆகும். அண்ட் அந்த அப்ளிகேஷன் வந்து டெஸ்க்டாப்பில் இருக்கும் ஷார்ட்கட், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும், ஐடியல் வே மாறலாம் வேணுமான்றது. அது உங்களுக்கு வேணும்னு செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ நம்ம கரெக்டாக PyCharm இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து ஒரு ஃபைலை வந்து சும்மா ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. ஸோ இந்த வீடியோ முழுக்க இன்ஸ்டாலேஷன் வீடியோ மட்டும் தான். ஸோ ஒரு பைத்தான் ஃபைலில் எப்படி ஒர்க் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறதுலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு வந்து தொடர்ந்து காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ஃபைலை மட்டும் சும்மா ஓப்பன் பண்ணுற மாதிரி காட்டுறேன், இன்ஜினில் கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கு. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே போயிடுச்சு. ஸோ இந்தமாதிரி டிப்ஸ் வரும். ஸோ அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க, இல்லைனா அது வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து PyCharm அப்படின்றது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை ஃபுல் காமிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மாடர்ன் சயின்ஸ் போர்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.